சிவவாக்கியார் பாடல்கள். அரியதோர் நம சிவாயம் ஆதி அந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை எண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே. இந்த பாடல் கடவுள் வாழ்த்து பாடலாக சிவவாக்கியார் அமைத்திருக்கிறார். நமச்சிவாயம் என்ற மந்திரத்தால் பெறப்படும் அரிய ஒரு பொருள்தான் சிவம். அதுதான் ஆதியும் அந்தமும் ஆனது. 12 ஆதித்தர்கள், பல்வேறு தேவர்கள் எல்லோருமே இந்த மந்திரத்தை கூறிதான் உயர்வு அடைந்தார்கள். நமசிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தில் சிவத்தை குறிக்கும் ஒரு சாட்சியாக உள்ள ஒரு எழுத்து சி என்று சொல்வதுதான் ஆகும். அதை நம்முடைய மனதிலே ஆழ்ந்து சிந்தித்து சிவ வாக்கியமான இந்த நூலை நான் சொல்லுகிறேன் என்று சிவவாக்கியர் குறிப்பிடுறார். ஏன்னா இதை 12 ஆதித்யர்கள், சூரியன்களை தான் 12 சூரியன்கள்னு சொல்லுவோம் நம்ம. அவர்கள் தேவர்கள் எல்லோருமே பாடி பாடி உயர்வு பெற்றார்கள். சிவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி உயர்வடைந்தார்கள். நானும் அதையே தான் என்னுடைய உள்ளத்திலே சொல்லி சொல்லி இந்த நூலை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதை சொல்வதனால் என்ன கிடைக்கும் என்று கேட்டால், பலவித தோஷங்கள் போகும், பாவங்கள் போகும், மாயைகள் மாறி தெளிவு உண்டாகும். இந்த மந்திர சொல்லை சொல்ல சொல்ல எல்லாமே தூர விலகி போகும். சிவத்தை சிந்திப்பதால் சிவத்தோடு தொடர்புடைய எல்லாமுமே நமக்கு விளங்கத் தொடங்கும். கூடவே சிவமும் நமக்கு தோன்றி நிற்கும். அரியதோர் எழுத்து கரியதோர் சாட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியது இந்த எழுத்து அப்படிங்கிறது பொருள். இந்த பொருளை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தியானத்தில் அந்த நமசிவாயத்தை பார்க்கணும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா சம்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்யம் அப்படின்னு சொன்னால் ஆழ்ந்து சிந்தித்தல். அதனால தான் நம்முடைய சிவவாக்கியார் என்ன சொல்கிறாரு, கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்வேன் சிவ வாக்கியம் என்று சொல்கிறார். நினைத்து நினைத்து நான் அந்த வாக்கியத்தை சொல்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை சொல்வதனால் என்ன பயன் என்பதை நமக்கு சொல்லிவிடுகிறார். இந்த பாடலை நாம் சொல்லும்போது நம்முடைய தோஷங்கள் போகும், பாவங்கள் போகும், மாயை விலகும். நாம் சிவத்தோடு தொடர்புடைய அனைத்தையும் உணர்வோம், சிவத்தையும் உணர்வோம் என்று இந்த பாடலிலே அவர் குறிப்பிடுகிறார்.